அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு singaiprincess. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி 2 வகையான ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ். ஒன்று வந்து பனானா மில்க் ஷேக், இன்னொன்று ஆப்பிள் டேட்ஸ் ஜூஸ். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்துறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆப்பிள் ஜூஸ் செய்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன், 1 கப்பு பால், அப்புறமா 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஆப்பிள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்புறமா டேட்ஸில் வந்து உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன். அப்புறமா எடுத்து வச்ச பாலில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. மீதி இருக்க பாலையும் சேர்த்துக்கிட்டு இதை திரும்பவும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆப்பிளையும் டேட்ஸையும் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இதில் நான் வந்து இனிப்புலாம் எதுவுமே சேர்க்கல. ஆப்பிளும் இனிப்பாக தான் இருக்கும். டேட்ஸ் 5 சேர்த்துருக்கேன். இந்த இனிப்பே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு திட்டமான இனிப்பு, வேறு எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ நமக்கு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கிளாஸில் மாற்றிக்கலாம். அவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸியான உடம்புக்கு ஹெல்த்தியான ஆப்பிள் டேட்ஸ் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பனானா மில்க் ஷேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பனானா மில்க் ஷேக் செய்ய போகிறோம். அதுக்காக 2 பனானா எடுத்திருக்கேன், 1 கப்பு பால், ஹனி, வெனிலா எசன்ஸ். இப்போ பனானாவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப்பு பாலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஹனி, இப்போ 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ தாங்க, நம்மளுக்கு பனானா மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். கிளாஸில் 1 ஸ்பூன் ஹனி எடுத்து இப்படி சைட்லலாம் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து கார்னிஷ்காக இப்படி ஊற்றிக்கிட்டாக்கா நம்ம ஜூஸ் ஊற்றி குடிக்கும் போதும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்ச ஜூஸை வந்து இந்த கிளாஸில் ஊற்றிடலாம். அவ்வளோ தாங்க, ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 வகையான ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.